மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் அதிமுக ஐடி விங் சார்பில் விடியா திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சார செயலி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முன்னிலையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியின் மதுரை மண்டல செயலாளர் மணிகண்டன் தலைமையில் விடியா திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்வது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அண்ணாதுரை உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பெருந்திரளாக பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றிய பகுதியில் வளர்ச்சி திட்ட பணிகளை அதிமுக பவானி சட்டமன்ற உறுப்பினர் KC கருப்பணன் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கான்கிரீட் சாலை அமைத்தல், ஆழ்துளை கிணறு அமைத்தல் என பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளில் முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பணன் பங்கேற்று பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். அம்மாபேட்டை ஒன்றிய செயலாளர் முனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தேனியில் அதிமுக, பாஜக, பாமக மற்றும் அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் அதிமுக தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் பொன்னாடை பூர்த்தி வரவேற்றார். தேனி நகர கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனை வளாகத்தில் 6,37,00,000 ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் செய்து அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தங்கள் கோரிக்கையை ஏற்று பேவர் பிளாக் சாலை அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சிவகங்கை அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் கழக வேட்டி மற்றும் துண்டுகளை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி K பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி வழங்கினார். தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட மாரியம்மன் கோயில் திடலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு கோயில் நிர்வாகத்தின் பேரில் பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் கழக தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் ஆளுயர மாலை அணிவித்தும் வீரவாளை பரிசளித்தும் வரவேற்றனர். தொடர்ந்து மாற்றுத்திறன் சிறுவர் ஒருவர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் உருவத்தை வரைந்து பரிசளித்த போது அவருக்கு சால்வை அணிவித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாராட்டினார். இந்த நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் கழக நிர்வாகிகள் செல்வதுரை, கருப்புசாமி, வேலுச்சாமி, விஜயகுமார், கருடா சுரேஷ், நிஷ்கலன், யோகேஸ்வரன் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர் சந்திரசேகர் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் ஆதிவராகநத்தம் பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட நாடக மேடை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் ஆகியோர் புதிய நாடக மேடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதோடு மரக்கன்றும் நடப்பட்டது. நகர கழக செயலாளர் செல்வகுமார் மற்றும் அதிமுக மாமன்ற உறுப்பினர் பாலமுருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் சிமிலி ஊராட்சி பகுதியில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட திறந்தவெளி கலையரங்கம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. 8,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட திறந்தவெளி கலையரங்கத்தை முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான R காமராஜ் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். கழக நிர்வாகிகள், அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் பங்கேற்றனர்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சீமந்த சீர்வரிசையாக மஞ்சள், குங்குமம், வளையல், புடவை மற்றும் 7 வகையான உணவு வகைகள் வழங்கி முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் ஆசி வழங்கினார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல் உள்பட பொதுமக்கள் பலர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் வடஹரி ராஜபுரம் கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட புதிய சிமெண்ட் சாலை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் புதிய சிமெண்ட் சாலையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இதைத் தொடர்ந்து இதற்கான கல்வெட்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அதிமுகவின் தேர்தல் அறிக்கை பிரசுரமும் வழங்கப்பட்டது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மகுடஞ்சாவடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புற நோயாளிகள் அமர்வதற்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஷெட் அமைக்கப்படுகிறது. இதேபோல் கோட்டமேடு மற்றும் தாத்தாக்காடு ஆசாரிப்பள்ளம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் தலா 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்குடமும், அண்ணாநகர் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், கரட்டூர் பகுதியில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலையும் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை சங்ககிரி அதிமுக MLA சுந்தர்ராஜன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக, பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் புரட்சி பாரதம் ஆகிய கூட்டணி கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் பொன்னேரியில் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் உள்பட பல்வேறு செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதிமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் சம்பத் வினோத்குமார் மற்றும் ER தமிழ்ச்செல்வன் உள்பட கூட்டணி கட்சியினர் பலர் இதில் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான C மகேந்திரன் தலைமையிலும் நகர செயலாளர் C ராஜேந்திரன் முன்னிலையிலும் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதிமுக சாதனை விளக்க பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.